ஹே ஹாய் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டெஸ்ட் 9க்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். டெஸ்ட் 9 வந்து நம்ம யூனிட் 2ல் கொண்டு போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி 8 டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ராப்பராக ஓஎம்ஆர் ஷீட்டில் டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட்டை முழுமையாக பயன்படுத்திக்கணுன்னா பொறுமையாக உட்காந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் டெஸ்ட் எழுதி ஆன்சர்ஸ் வந்து கரெக்ட் பண்ணி எவ்வளோ மார்க்கு என்ன அப்படின்னு கமெண்ட்டில் வந்து நீங்கள் மார்க்கை வந்து சொல்லுங்கள். அண்ட் இதில் என்னென்ன சிலபஸ் கவர் பண்ணியிருக்கோன்னா, பிழை திருத்துக, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல், பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக. சரி, முதல் கேள்வி போகலாம். ஓர் பயன்பாடு சரியாக உள்ள தொடரை தேர்க. முதல் கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. முதல் கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து ரெண்டாவது, அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. கொழுந்தாடை. அப்போது ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கரும்பின் நுனிப்பகுதி. கொழுந்தாடை கரும்பின் நுனிப்பகுதி. 2க்கு ஆப்ஷன் பி. அடுத்து மூணாவது கேள்வி, பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 1 கூட்டல் உயிர். மூன்றாவது கேள்விக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி, ஓர் உயிர். மூன்றாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஓர் உயிர். அடுத்து 4, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தமிழ் நூல்கள். 4வது கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 2ஆம் தளத்தில் உள்ளது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 2ஆம் தளத்தில் உள்ளது. 4 ஆப்ஷன் சி. அடுத்து 5வது கேள்வி, பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 5வது கேள்வி, 1 கூட்டல் மரம். 5வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, ஒரு மரம். 1 கூட்டல் மரம். 5வது கேள்விக்கான ஆப்ஷன் ஏ, ஒரு மரம். அதுபோல் 6வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள குலை வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. 6வது கேள்விக்கு வந்து அழகு. அதற்கான பதில் என்ன சொல்கிறோம்? ஆப்ஷன் டி எனது நெல் மற்றும் திணை. நெல் மற்றும் திணை கதிர். ஆப்ஷன் டி. 6க்கு ஆப்ஷன் டி. அடுத்து 7வது கேள்வி, பிழையை நீக்கி எழுது. 7வது கேள்விக்கு ஆப்ஷன் டி, ஓரறிவு. 7க்கு ஆப்ஷன் டி, ஓரறிவு. அடுத்து 8வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தவண்டை. 8வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, பெரிய உடுக்கையை தவண்டை என்பர். 8க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 9வது கேள்வி, பிழை திருத்துக. ஒரு மற்றும் ஓர். பின் வருவனவற்றுள் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. 9வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, சென்னை ஒரு மாநகரம். 9வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்தது 10வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தளிர்ப்பு. 10க்கு ஆப்ஷன் பி, தளிர்ப்புங் கொடிகளும் விளை நிலங்களும் மனதை கொள்ளையடிக்கின்றன. தளிர்பூங்கொடிகளும் விளை நிலங்களும் மனதை கொள்ளையடிக்கின்றன. 10க்கு ஆப்ஷன் பி. சரி, அடுத்து 11வது கேள்வி, பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. 2 கூட்டல் ஆண்டு. 11வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, ஈராண்டு. அடுத்து 12, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கண்ணெழுத்து. 12வது கேள்விக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ, கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்து ஆகும். 12க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 13, பிழை திருத்தம். ஓர். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? 13வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, அஃது ஒரு இனிய பாடல். 14வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பொருள். 14வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, தமிழ்மொழி சொற்களில் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். ஆப்ஷன் ஏ. 15 வந்து என்ன சொல்கிறோம்? பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்கணும். 15வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார். மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார். 15க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 16வது கேள்வி, பொருத்துக. உரம், அகல், களி, கடி. 16வது கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இப்போ உரம் அப்படின்னா
அதாவது 2, 3, 4, 1 தானே. அப்போ உரம் அப்படின்னா ஞானம், மதில் மற்றும் வலிமை. அதுபோல் அகல் அப்படின்னா நீங்கு, விளக்கு மற்றும் தானம். அதுபோல் களி, களி அப்படின்னா என்ன சொல்கிறோம், பாவகை மற்றும் சனி மற்றும் துன்பம். அதுபோல் கடி அப்படின்னா என்ன சொல்கிறோம், மனம் மற்றும் காவல் மற்றும் விரைவாக. மனம் மற்றும் காவல் மற்றும் விரைவாக. 16வது கேள்விக்கு 2, 3, 4, 1. 16வது கேள்விக்கு 2, 3, 4, 1 ஆப்ஷன் டி. அடுத்து 17வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை ஏற்ற தொடரில் சேர்க்க. திருவெக்கா. 17வது கேள்விக்கான ஆப்ஷன் வந்து திருவெக்கா. 17 ஆப்ஷன் சி, பொய்கை ஆழ்வார் திருவெக்கா என்னும் ஊரில் பிறந்தார். 17க்கு ஆப்ஷன் சி. அடுத்தது 18வது கேள்வி, கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? 18வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, ஓர் இனிய காலை பொழுது. ஓர் இனிய காலை பொழுது. அடுத்து 19வது கேள்வி, பொறுத்துக அகம், அரவம், இறை, ஆரம். இதற்கான பதில் 19வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, 2413. 2413. அப்போ அகம் அப்படின்னு என்ன சொல்கிறோம், வீடு, மனம் மற்றும் உள்ளம். அரவம் அப்படின்னு என்ன சொல்கிறோம், ஒளி மற்றும் பாம்பு. அதுபோல் இறை அப்படின்னா ஒளிசை மற்றும் உணவு. அதுபோல் ஆரம் அப்படின்னு என்ன சொல்கிறோம், மாலை மற்றும் சந்தனம். மாலை மற்றும் சந்தனம். சரி, 2413 ஆப்ஷன் ஏ 19. அடுத்து 20, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பிப்ரவரி 2. 20வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, உலக ஈரநில நாள். உலக ஈரநில நாள். அதுபோல் 21, சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 1 கூட்டல் தலைவன். 21க்கு ஆப்ஷன் டி, ஒரு தலைவன். 1 கூட்டல் தலைவன். 21க்கு ஆப்ஷன் டி, ஒரு தலைவன். 22, பொறுத்துக சுரம், குளவி, குற்றம், கோல். 22க்கு ஆப்ஷன் டி, 3, 1, 4, 2. 3, 1, 4, 2. சுரம் அப்படின்னா என்ன சொல்கிறோம், வலி மற்றும் வெப்பம். குளவி அப்படின்னா குழந்தை மற்றும் குளவிக்கல். அதுபோல் குற்றம் அப்படின்னு என்ன சொல்கிறோம், தீது மற்றும் புரை. அதுபோல் கோல் அப்படின்னு என்ன சொல்கிறோம், கிரகம் மற்றும் புறம் கூறுதல். கிரகம் மற்றும் புறம் கூறுதல். 3142. சரி, அடுத்தது 23, அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற தொடரில் நிரப்புக. யாமம். 23வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் ஏ, யாமம் என்பது குறிஞ்சி நிலத்தின் சிறுபொழுது. யாமம் என்பது குறிஞ்சி நிலத்தின் சிறுபொழுது. அடுத்து 24, ஒரு ஊரில் ஒரு ஏரியில் ஓர் பெரிய மீன் இருந்தது. இத்தொடரில் உள்ள பிழை திருத்திய சரியான தொடரை தெரிவு செய்க. 24வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, ஓர் ஊரில் ஓர் ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது. அடுத்து 25வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பயன்படுத்துக. 25 வந்து மார்க்கம். 25வது கேள்வி மார்க்கம். 25க்கு ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுனா, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அடுத்து 26வது கேள்வி, சரியான கூற்றுகளை காண்க. ஓர் சரியாக அமைந்த தொடர்கள். 26வது கேள்விக்கு ஆப்ஷன் டி எனது 2 மற்றும் 4. 2 மற்றும் 4 எனது சரியான கூற்றுகளை காண்க. 2 எனது ஓர் அணில் மரத்தில் ஏறியது. 4 எனது ஓர் இடத்தில் அமர்ந்தான். 4 வந்து ஓர் இடத்தில் அமர்ந்தான். 2 மற்றும் 4. அடுத்து 27, பொறுத்துக. 27 வந்து ஆப்ஷன் பி, 4123. சந்தம், தந்தம், தாள், சேனை. 27க்கு ஆப்ஷன் பி பார்க்குறோம். இப்போ சந்தம் அப்படின்னு என்னது 4, அழகு மற்றும் நிறம் மற்றும் ஓசை நயம். அழகு மற்றும் நிறம் மற்றும் ஓசை நயம். தந்தம் அப்படின்னு என்ன சொல்கிறோம், பினவு மற்றும் மறுப்பு. பினவு மற்றும் மறுப்பு. அதுபோல் தாள் அப்படின்னு என்ன சொல்கிறோம், பாதம் மற்றும் முயற்சி மற்றும் காகிதம். அதுபோல் சேனை. சேனை அப்படின்னா படை மற்றும் தானை மற்றும் கிழங்கு. ஸோ அப்போ 4123. 4123. சரி, ஆப்ஷன் பி 27க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 28, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அவர். 28க்கு ஆப்ஷன் ஏ, வந்தவர் அவர்தான். வந்தவர் அவர்தான். 28க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 29, 29ல் பிழை திருத்துதல். ஒரு மற்றும் ஓர். கீழ்காணும் தொடரில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? 29வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, ஒரு புத்தகத்தை தொடுகிற போது நீ ஓர் அனுபவத்தை தொடுவாய். ஒரு புத்தகத்தை தொடுகிற போது நீ ஓர் அனுபவத்தை தொடுவாய். அடுத்து 30வது கேள்வி, பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். காலை ஒளியினில் மலரிதழ்.
ஒரு டேஷ் கொடுத்துருக்கோம். அப்புறம் சோலை பூவினில் வண்டினம், அங்கேயும் டேஷ். 30வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. காலை ஒளியினில் மலரிதழ் அவிழும், சோலை பூவினில் வண்டினம் கவிழும். 30வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்து 31 என்ன சொல்கிறோம்? சரியான கூற்றுகளை காண்க. ஓர் சரியாக அமைந்த தொடர்கள். 31வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. அதாவது 1, 3, 4. 1 என்னது? ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள். 3 என்னது? ஒரு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது. 4 என்னது? அஃது ஓர் அழகான ஊர். அஃது ஒரு அழகான ஊர். இப்போ 1, 3, 4. சரி, அடுத்தது 32. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. சுட்டல். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. 32வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. செய்த தவறுகளை சுட்டல் திருத்த உதவுகிறது. செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறது. சரி, ஆப்ஷன் பி. 32க்கு ஆப்ஷன் பி. 33 பொறுத்துகள் கண், பொன், மலை, வான். 33வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. 4, 3, 2, 1. கண் அப்படின்னா என்ன சொல்கிறோம்? மணி. எவ்வளோ பொன் அப்படின்னா விலங்கு. ஓகே. மலை அப்படின்னா தேன். அவ்வளோ வான் அப்படிங்கிறதுல மலை. இந்த மாதிரி நம்ம அதைய பொறுத்துறோம். ஓகே. 33க்கு 4, 3, 2, 1 ஆப்ஷன் பி. அடுத்து 34க்கு பிழையான தொடரை கண்டறிக. 34க்கு ஆப்ஷன் சி. வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்தது. 34க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 35 பிழை நீக்கி எழுதுக. துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். பிழை நீக்கணுமா? 35க்கு ஆப்ஷன் பி. துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். ஆப்ஷன் பி. 36 அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தலை. 36 தலை. தலைன்னா என்ன சொல்கிறோம்? உழந்தும் உழவே தலை. ஆப்ஷன் டி. 36க்கு ஆப்ஷன் டி. அடுத்து 37 சரியான கூற்றுகளை காண்க. 37க்கு ஆப்ஷன் ஏ. என்னென்ன? எல்லாமே. அப்போ மடி அப்படின்னு என்ன சொல்கிறோம்? இரத்தல் மற்றும் சோம்பல். வலிமை நல்குறவு மற்றும் இன்மை. அதுபோல் நான் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? கயிறு, வெட்கம், வட்டத்தின் நடுவில். அதுபோல் துன்பம்னு என்ன சொல்கிறோம்? இடுக்கண், விழுமம், நடலை மற்றும் அவலம். இடுக்கண், விழுமம், நடலை மற்றும் அவலம். ஸோ அப்போ அனைத்தும் சரியான கூற்றுகள். சரி, அடுத்து 38 சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். 38வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அடுத்து 39வது கேள்வி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தொடுதல். 39வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ என்னது? காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. 39க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 40 பிழை திருத்துக. சரியான எண்ணடை தேர்வு செய்க. 40க்கு ஆப்ஷன் சி. ஓர் அழகிய சிற்றூர். 41 பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. மலைமுகட்டில் மேகம் தங்கும், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும். ஆப்ஷன் ஏ. 41க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 42 பிழை திருத்துதல். ஓர் கீழ்காணும் தொடரில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? 42வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. குறுந்தொகை ஓர் அக இலக்கிய நூலாகும். ஒரு பாடல் மனிதத்தை உணர்த்துகிறது. குறுந்தொகை ஓர் அக இலக்கிய நூலாகும். ஒரு பாடல் மனிதத்தை உணர்த்துகிறது. ஓகே. 42க்கு ஆப்ஷன் டி. அடுத்து 43 அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தனது. 43க்கு ஆப்ஷன் பி எனது? மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். 44 சரியான தொடரை கண்டறிக. 44க்கு ஆப்ஷன் பி. ஓர் ஊர் ஒரு கடல். அடுத்து 45 என்ன சொல்கிறோம்? அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அழகாக. 45க்கு ஆப்ஷன் சி. சங்க இலக்கியம் அழகாக வாழ்க்கையை காட்டுகிறது. அடுத்து 46 பிழை திருத்துதல். ஒரு மற்றும் ஓர். 46வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஒரு எதிர் விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது. 46க்கு ஆப்ஷன் பி. 47 சரியான சொல் எது? வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள்
வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர். ஆப்ஷன் சி. 47. 48. ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. 48க்கு ஆப்ஷன் பி. ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும். 48க்கு பி. 49. அடைப்புக்குள் உள்ள பூவின் நிலை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. செம்மல் தகுந்த வாக்கியத்தோடு பொருத்தணும். 49க்கு ஆப்ஷன் டி. பூ வாடின நிலை. பூ வாடின நிலை செம்மல். சரி. 50. அழைப்பு மணி டேஷ் அப்புறம் கயல்விழி கதவை திறந்தார். 50வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. ஒலித்ததால் அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார். 50க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 51. பின்வரும் சொற்களை இணைத்து கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தெரிவு செய்க. 51வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. நீதி நூல் விண்மீன் எழுதுகோள். இங்கே என்ன சொல்கிறோம்? நீதி கோள் விண் நூல் கண் மீன் எழுது. இது தொகுத்து என்னென்னு எழுதுகிறோம்? நீதி நூல் விண்மீன் எழுதுகோள். ஆப்ஷன் ஏ. 51க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 52. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இயற்கை. 52வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. நாம் இயற்கை உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும். அடுத்து 53. இரு சொற்களின் சரியான புதிய சொற்களை தெரிவு செய்க. இரு சொற்களின் சரியான புதிய சொற்களை தெரிவு செய்க. 53. மா சிட்டு கனி இலை தேன் மரம் கூடு குருவி. 53வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. சிட்டுக்குருவி மாவிளை தேன் கூடு. சிட்டுக்குருவி மாவிளை தேன் கூடு. 54. 54வது கேள்வி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தமது. 54வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. மாடுகள் தமது தலையை ஆட்டின. மாடுகள் தமது தலையை ஆட்டின. அடுத்து 55. புலி என்பதன் சரியான சொல்லை தேர்வு செய்க. 55க்கு ஆப்ஷன் டி. வேங்கை. 55க்கு ஆப்ஷன் டி. வேங்கை. அடுத்து 56. பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல் உருவாக்குக. தேன். 56வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ என்ன சொல்கிறோம்? மலை. அடுத்து 57. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கவும். டேஷ் எனப்படுவது பேதையர் சொல் நோன்றல். 57க்கு ஆப்ஷன் டி. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். அடுத்து 58. பொருத்தமான சொற்களை கொண்டு பின்வரும் தொடர்களை நிரப்புக. தோப்பு தோட்டம் கூட்டம் படை. 58க்கு ஆப்ஷன் ஏ. என்னது? கல்வர்கள் கூட்டம் சென்றனர். கல்வர்கள் கூட்டம் சென்றனர். அடுத்து மாந்தோப்பு குயில்கள் கூவின. அடுத்து காலாட் படை விரைந்து சென்றது. மல்லிகை தோட்டம் மலர்ந்து மனம் வீசியது. ஆப்ஷன் ஏ. 58க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்தது 59. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கவிழும் இல்லையா? கவிழும் கவிழும் கவிழும். 59க்கு ஆப்ஷன் சி. சோலை பூவினில் வண்டினம் கவிழும். 59 ஆப்ஷன் சி. அடுத்து 60. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. சுவர் சரியான சொல் 60வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி எனது எழுப்பினான். சுவர் எழுப்பினான். 61. கீழ்காணும் தொடர்களை இணைக்கும் சரியான இணைப்பு சொல்லை தேர்க. தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும். 61வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. ஏனெனில். தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும். 61 ஆப்ஷன் டி. 62. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். பூ என்ற சொல்லோடு இணையாத சொல்லை கண்டறிக. 62வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. குண்டுமணி. 62க்கு ஆப்ஷன் சி. குண்டுமணி. அடுத்து 63. சரியான இணைப்பு சொல்லை பயன்படுத்தி வாக்கியம் அமையும். நாளை புயல் கரையை கடக்கிறது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். 63வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. நாளை புயல் கரையை கடக்கிறது. எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். அடுத்து 64. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். தேன் மலை வான் செய் பூ என்னும் சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் தவறான சொல்லை கண்டறிக. 64வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. வான் செய். அடுத்து 65. சரியான இணைப்பு சொல் இடம்பெற்றுள்ள கூற்றுகளை காண்க. 65வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. 2 3 4. 2 3 4. 2 எனது நோய் தொற்று அதிகரித்து வருகிறது. அதனால் பள்ளிக்கு விடுமுறை விடப்படுகிறது. எழிலன் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். அதுபோல கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அப்போது 2 3 4 இதுதான்
சரியானது. அடுத்து 66. மனிதநேயம் என்ற சொல்லில் இணைந்துள்ள 2 சொற்களை கண்டறிக. 66வது கேள்விக்கு ஆப்ஷன் பி மனிதம் மற்றும் நேயம். அடுத்து 67. சரியான இணைப்பு சொல் எது? நேற்றிரவு நல்ல மழை பெய்தது, ஏரி குளங்கள் நிரம்பின. 67வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. அடுத்து 68. கீழ்கண்டவற்றுள் 2 சொற்கள் இணைந்து உருவாக்கப்படாத சொல்லை கண்டறிக. கீழ்கண்டவற்றுள் 2 சொற்கள் இணைந்து உருவாக்கப்படாத சொல்லை கண்டறிக. 68க்கு ஆப்ஷன் ஏ தலைவன். 68க்கு ஆப்ஷன் ஏ தலைவன். அடுத்து 69. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி. அப்புறம் டேஷ் கொடுத்து தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றார் காயிதே மில்லத். 69வது கேள்விக்கு ஆப்ஷன் பி எனவே. தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி. எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றார் காயிதே மில்லத். 69க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 70. சோளம், விளக்கு, தேன், தட்டு இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் சரியானது எதுவென கண்டறிக. 70வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. 70வது கேள்விக்கு ஆப்ஷன் சி எனது சோளத்தட்டு. அடுத்து 71. மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமையை பெற்றிருந்தார். அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். 71வது கேள்விக்கு ஆப்ஷன் பி ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். 71 ஆப்ஷன் பி. 72. கீழ்கண்டவற்றுள் எந்த சொல்லை இடம்பெற்றுள்ள பிற சொற்களுடன் இணைத்து புதிய சொல்லை உருவாக்க இயலாது? சரி, வான், மலை, விண், பூ, மணி. 72க்கு ஆப்ஷன் சி வின். அடுத்தது 73. சரியான கூற்றுகளை காண்க. 73வது கேள்விக்கு ஆப்ஷன் சி அனைத்தும். எகினம் அப்படின்னா அன்னம், நீர்நாய் மற்றும் புளியமரம். அதுபோல் ஏனம் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? பாத்திரம் மற்றும் பன்றி. ஓதி அப்படின்னா கூந்தல் மற்றும் ஓதுபவன். சங்கம் சங்கு மற்றும் கூட்டம். போர் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? சமர் மற்றும் செரு. சரி, இதற்கான பதில் என்னது? ஆப்ஷன் சி. அடுத்து 74. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். 74க்கு வந்து ஆப்ஷன் பி ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். ஆகையால். அதற்கு அடுத்ததில் 75. தேன், வான் இவ்விரு சொற்களுக்கும் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. இவ்விரு சொற்களுக்கும் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. 75க்கு ஆப்ஷன் பி துளி. சரி, ஓகே டன். ஸோ இப்போது டெஸ்ட் 9க்கான 75 கேள்விகளுக்கான பதில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். 75க்கு நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் தினம் 70 கேள்விகள் அடிப்படையில் 100 நாள் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் 7000 கேள்விகள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேவைப்பட்டதுன்னா அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அதே போல் முன்னாடி யூனிட் 9ஆக இருந்து, அதாவது யூனிட் 8ஆக இருந்து இப்போ யூனிட் 6ஆக இருக்கக்கூடிய நம்மளோட அந்த தமிழ் கலாச்சாரம் ரிலேட்டடான அகழ்வாய்வு, பண்பாடு, கலாச்சாரம் இது மாதிரியான டாப்பிக்லேருந்து நம்ம வந்து 3635 கேள்விகள் எடுத்திருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கு, புத்தகம் பர்ச்சேஸ் பண்ணுற டீட்டெயில்ஸ் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் டெஸ்ட் 8 to 9 வரைக்கும் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்கன்னு அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10 சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்கள். ஸ்கோர் வந்து அதிகரிச்சிருக்கா, குறைஞ்சிருக்கா, என்ன பேட்டர்னில் படிச்சுட்டு வரீங்கன்றதை பாருங்கள். ப்ராப்பராக அப்போதைக்கப்போ டெஸ்ட் எழுதுங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து டெஸ்ட் எழுதுங்க. அண்ட் ஆன்சர் கீ வந்து மேபி வந்து டெஸ்ட் 8ல் கொஞ்சம் நம்ம டிலே பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை அப்படியே வச்சுட்டு அடுத்து டெஸ்ட் 9க்கான ஸ்கெடியூலில் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆன்சர் கீ கொடுக்கும்போது அதை கரெக்ஷன் பண்ணி ஆன்சர் என்னன்னு பார்த்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து 100 கேள்வி எழுதுறீங்கன்னா 100 கேள்வியில் ஒரு 60 கேள்வி வந்து சரியாக எழுதிட்டீங்க, ஒரு 10 கேள்வி ஃப்ளூக்கில் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கோர் 70 கிடையாது, உங்கள் ஸ்கோர் 60 தான். அந்த 10 கேள்வியும் சேர்த்து மீதி இருக்கக்கூடிய 30 கேள்வியும் படித்து எல்லா கேள்வியும் தெளிவுபடுத்தி வச்சுக்கணும். ஒரு கேள்வியை ஒரு முறை நீங்கள் தப்பாக எழுதலாம், அது பிரச்சனை இல்லை. அடுத்த முறை அதே கேள்வியை பார்த்தீங்கன்னா தப்பாக எழுதாதீங்க. அந்த அளவுக்கு தெளிவாக வந்து படிங்க. சரி, ஓகே டன். அடுத்த டெஸ்ட்டோட ஆன்சர் கீ அண்ட் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. டாடா.